மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் மூலம் ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட மைல் ஸ்டீல் பிளேட்டில் டீ ஜாயிண்ட் செய்வது பற்றி அறிந்து கொள்வோம். குறிக்கோள்கள். இந்த பகுதியின் முடிவில் விவர குறிப்புகளின்படி டீ ஜாயிண்ட்டுகளை தயாரிக்கவும், வெல்டிங் டேபிளில் ஜாபை டேக் வெல்ட் செய்யவும், சரியான வெல்டிங் டெக்னிக் பயன்படுத்தி பீடுகளை டெபாசிட் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகளை சரிபார்க்கவும் கற்றுக்கொள்வீர்கள். இப்போது GMAWக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், பால் பீன் ஹேமர், half round file, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, personal safety equipment, key and spanner, helmet type screen, angle grinder, gas regulator with flow meter, CO2 gas heater, shielding gas hoses, welding power source, constant speed மற்றும் voltage உறுதி செய்யும் wire feeder, supply of electrode wire, welding gun, shielding gas cylinder. GMAW மூலம் ஓவர்ஹெட் பொசிஷனில் MS 10 mm தடிமனான பிளேட்டில் டீ ஜாயிண்ட்டுகளின் ப்ரீ வெல்டிங் பற்றி பார்ப்போம். டிராயிங்கின் படி MS பிளேட்டை 150 mm, 50 mm, 10 mm வெட்டுங்கள். MS பிளேட்டுகளை நீக்கி சுத்தம் செய்யவும். பிளேட்டின் விளிம்புகளை சதுரமாக கிரைண்ட் அல்லது ஃபைல் செய்யவும். விவர குறிப்பின்படி டீ ஜாயிண்டை அமைக்கவும். பாதுகாப்பு ஆடைகளை அணியுங்கள். டார்ச் சரியான நிலையில் அமைக்கவும். கரண்டை 90 முதல் 100 ஆம்பியர் வரை அமைக்கவும். கரஸ்பாண்டிங் வயர் ஃபீடிங் விகிதம் நிமிடத்திற்கு 3 முதல் 4 மீட்டர் வரை. 19 முதல் 20 ஆர்க் வோல்டேஜ் அமைத்து டிப் டிரான்ஸ்ஃபர் பயன்முறையை பயன்படுத்தவும். 0.8 mm டயா காப்பர் கோட்டட் மைல்ட் ஸ்டீல் ஃபில்லர் CCMS வயர் பயன்படுத்தவும். டிஸ்டார்ஷனை தவிர்க்க டேக் வெல்டட் ஜாயிண்ட்டுகள் பின்புறத்தில் 87 டிகிரிக்கு குறைக்கப்படுகின்றன. டீ ஜாயிண்டின் இரு முனைகளிலும் டேக் வெல்ட் செய்யவும். ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm MS பிளேட்டில் டீ ஜாயிண்ட் வெல்டிங் செயல்முறையை பார்ப்போம். ஓவர்ஹெட் பொசிஷனுக்கு வெல்ட் பொசிஷனரில் உள்ள டேக் வெல்டிங் ஜாபை சரி செய்யவும். டீ ஜாயிண்ட் வெல்ட் பொசிஷனரில் உறுதியாக இருப்பதை உறுதி செய்வது முக்கியம். ஸ்பைரல், ஃபில்லர் வயர், கேஸ் ஹோஸ் போன்றவற்றை கொண்ட டார்ச் அசம்பிளி ஹோஸ் ஓவர்ஹெட் பொசிஷனில் வெல்டிங் செய்யும் போது உங்கள் தோளில் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு நீளமாக இருப்பதை உறுதி செய்யவும். இது பற்ற வைக்கப்படும் டார்ச்சுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் இடையே நிலையான தூரத்தை பராமரிக்க உதவும். வெல்டிங் ஹெல்மெட்டை பயன்படுத்துவதும் ஓவரால் வெல்டரை அணிவதும் ஓவர்ஹெட் பொசிஷனில் ஸ்பிளாட்டரிலிருந்து உடல் முழுவதையும் பாதுகாக்க மிகவும் அவசியம். யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீட் பயன்படுத்தி வெல்ட் டெபாசிட் செய்யவும். சரியான லெக் லெங்த் மற்றும் ஈவன் ஃபியூஷன் ஆஃப் ஷீட்ஸ், பொருத்தமான வெல்டிங் கன், டார்ச் கோணம் மற்றும் ஆர்க் டிராவல் ஸ்பீட் ஆகியவற்றை உறுதி செய்யவும். ஸ்ட்ரிங்கர் பீட் வெல்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தவும் மற்றும் பின்பற்றவும். குட் பெனிட்ரேஷன், பொருத்தமான டார்ச் ஆங்கிளுடன் கூடிய பிளேட்டுகளில் ஈவன் ஃபியூஷன் மற்றும் ஆர்க் டிராவல் ஆகியவற்றை உறுதி செய்யவும். எக்ஸசிவ் வீவிங் காரணமாக பிளேட்டின் விளிம்பு மெல்ட் ஆகவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். டீ ஜாயிண்டின் மற்ற லெக்கில் அண்டர்கட் இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் பீட் மற்றும் டீ ஜாயிண்டை சுத்தம் செய்யவும். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு பீடுகளை ஆய்வு செய்யவும். இப்போது GMAW மூலம் ஓவர்ஹெட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் டீ ஜாயிண்ட்டுகளின் எச்சரிக்கை மற்றும் ஆய்வு பற்றி விவாதிப்போம். சீரான வெல்ட் சைஸ் மற்றும் ப்ராப்பர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகியவற்றை சரிபார்க்கவும்.
பற்ற வைக்கப்பட்ட பகுதியை சுத்தம் செய்யவும். வெல்டிங் குறைபாடுகளை சரிபார்க்கவும். குறைகளை இப்போது பார்க்கலாம். கான்வெக்சிட்டி. Porosity. Uneven bead width. Cracks. இந்த தலைப்பில் விவரக்குறிப்புகளின்படி டீ ஜாயின்ட்களை தயார் செய்யவும், வெல்டிங் டேபிளில் ஜாபை டேக் வெல்ட் செய்யவும், சரியான வெல்டிங் டெக்னிக் பயன்படுத்தி பீட்களை டெபாசிட் செய்யவும், மேற்பரப்பு குறைபாடுகளை சரிபார்க்கவும் கற்றுக்கொண்டோம். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.